கேரள மாநிலம் கோட்டயம் அருகே படகு கவிழ்ந்து 23 பேர் நீரில் மூழ்கிய நிலையில் 22 பேர் மீட்கப்பட்டுள்ள நிலையில் மாயமான ஒருவரை தேடி வருகின்றனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சிவசபாபதி வழங்க கேட்கலாம். சிவசபாபதி, தற்பொழுது இந்த மாயமான ஒருவரை தேடும் பணிகள் எந்த அளவில் இருக்கிறது? நமக்கு அங்கிருந்து கிடைக்கக்கூடிய தகவல்கள் என்ன? கேரள மாநிலம் கோட்டயம் மாவட்டம் வைக்கம் அங்க பாத்தீங்கன்னா கட்டிக்குன்னு அந்த இடத்துல இருந்து பனவள்ளிக்கு சென்று கொண்டிருந்த படகுல பாத்தீங்கன்னா 23 பேர் பயணம் செஞ்சிருந்தாங்க. இந்த 23 பேர் பயணம் செஞ்ச படகு பாத்தீங்கன்னா திடீர்னு சொல்லிட்டு கவிழ்ந்ததுனால இந்த 23 பேருமே பாத்தீங்கன்னா அந்த வெள்ளத்தில் மூழ்கினர். இந்த 23 பேருமே பாத்தீங்கன்னா பனவள்ளி என்ற கிராமத்தை சேர்ந்தவர்கள். இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா துருத்தோல் என்ற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இறுதி சடங்குக்காக கலந்துகிட்டு திரும்பினவங்க ஆகும். இந்த 23 பேரும் தண்ணிக்குள்ள விழுந்த உடனேயேவும் இவங்க எல்லாமே அலறல் சத்தத்தை கேட்டு பக்கத்துல இருந்த உள்ளூர் வாசிகள் முதல்ல இந்த மீட்பு பணியில ஈடுபட்டிருக்காங்க. அவங்க கொடுத்த தகவலின் பேர்ல தீயணைப்பு துறையினர் மற்றும் காவல்துறையினர் இந்த மீட்பு பணியில ஈடுபட்டு 22 பேரை மீட்டெடுத்திருக்காங்க. இந்த 22 பேர் பாத்தீங்கன்னா 3 பேர் ஆபத்தான நிலையில மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கு. மிச்சம் பாத்தீங்கன்னா பனவள்ளியை சார்ந்த கண்ணன் என்கிற சுரேஷ் அந்த வெள்ளத்துல மூழ்கினவரை காணவில்லை. அவரை பாத்தீங்கன்னா தொடர்ந்து தேடும் பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. மேலும் பாத்தீங்கன்னா இந்த படகுல பயணம் செய்யும் போது அதாவது உள்ள உட்கார்ந்திருந்தவங்களுடைய அதாவது இங்கும் அங்கேயும் நடந்ததுனாலதான் இந்த படகு கவிழ்ந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விசாரணையில தெரிய வருது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சுமேஷை தற்பொழுது தேடும்படி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. நன்றி சிவசபாபதி, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.